இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து கோகோனட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து பேசிக்காக வந்து நிறைய பேர் வந்து சின்ன வெங்காயம் போடுவாங்க. பட் சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் போட்டோம் அப்படின்னா எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணுறேன். பச்சை மிளகா, வர மிளகா எது வேணால் போடலாம். வர மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம எடுத்து வேஸ்ட் பண்ண மாட்டோம், ஃபுட்டோடு சேர்த்து சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் தேங்காய், அதாவது ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முத்து முத்தமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தேங்காவை வந்து நல்லா வந்து சிரவி எடுத்துக்கணும். இந்த தோல் பகுதி இல்லாமல் ஒயிட்டாக இந்த தேங்காய் மட்டும் நம்ம வந்து சிரவி எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய்க்கு பொதுவாலுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம், கடலப்பருப்பு போட்டுக்கிறோம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணையும் போட்டுட்டு இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுருணும். நம்ம எப்பவும் போடுறத விட கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்து தேங்காய் சாப்பாட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம தேங்காயை போட்டு தாளிப்போம்ல, அப்போவும் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்க போகிறோம். ஸோ வந்து தேங்காயிலையும் இந்த வெங்காயத்துலேயும் நம்ம தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ரைஸ் போட்டதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக செட் ஆயிரும். நம்ம வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு போடணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. ஸோ நாங்கள் அப்படி தான் செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ வெங்காயத்தையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு ஃபுல்லாக வதக்கிட்டோம். தேங்காயும் போட்டு உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கணும். முடிஞ்சளவு வந்து 2 விசில்லையே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். பளபளன்னு இருக்கிற சாப்பாட்டை போட்டு நல்லா கிளறோம். பாருங்கள், நான் இப்போ வந்து ஒயிட் ரைஸுக்கு வந்து நான் உப்பு போடவே இல்லை, வெங்காயத்துக்கும் தேங்காயத்துக்கும் தான் போட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.